மாவட்டம் மதுக்கரை வட்டம் ஒத்தக்கால் மண்டபம் பகுதியில் ஸ்ரீராம் நகர், கிருஷ்ணா நகர், முல்லை நகர், சீனிவாசன் நகர் போன்ற பகுதிகள் உள்ளன. இந்த பகுதி மக்கள் பயன்படுத்தக்கூடிய சாலை சில நபர்களால் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ளது. எனவே ஆக்கிரமிப்புகளை அகற்றி மக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டு வர வேண்டும் என பலமுறை அதிகாரிகளை சந்தித்து மனு கொடுத்து இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. இதுல 50 காசா எண் அப்படிங்கிறது ஒரு புல எண் இருக்குதுங்க. அதில் 2.5 ஏக்கரா பக்கம் சேர்றது, அது பூராமல் ஆக்கிரமிப்பு எடுக்குதுங்க. எல்லாம் பென்சிங் போட்டு வச்சுக்கிறாங்க. கேட்டால் இன்றைக்கி நாளைக்கு எடுத்துறேன்ட்டு இருக்கிறாங்க. நாங்கள் கலெக்டர்கிட்ட, நீர்நிலை ஆணையர் எயிலகம் சேப்பாக்கத்துக்கிட்ட, தலைமைச் செயலகத்துக்கு, முதலமைச்சருக்கு தனிப்பிரிவு, கலெக்டரு, நில அளவைத்துறை, பதிவேடுத்துறை, கோட்டாட்சியர் அத்தனை பேத்துக்கு லெட்டர் கொடுத்து லெட்டர் வாங்கி வச்சுக்கிறோங்க. ஆனால் இந்த பஞ்சாயத்தில் போய் கேட்டோம்னா நாளைக்கு எடுத்துட்றேன், நாளானைக்கு எடுத்துட்றேன், இது அடுத்த வாரம் வந்தாச்சு, இது இந்த வாரம் வந்தாச்சுன்னு. ஆனால் 15 கவுன்சிலர் சேர்ந்து தீர்மானம் நிறைவேற்றியாச்சுங்க. தீர்மானம் நிறைவேற்றி லெட்டருங்க எங்களுக்கு கொடுத்தாச்சு, எடுத்துறேன்னு. 3 வருஷமாக இன்றைக்கி நாளைக்கிட்டு இப்படியே போகிற கிட்டத்தட்ட ஒரு 500 இடம் நடந்திருப்போங்க பஞ்சாயத்து போடுறதுக்கு. ஆனால் இது வரைக்கும் எந்த நடவடிக்கையுமே எடுக்கலை. ஏன்னா குறைஞ்சது இதில் ஒரு 100, 200, 300 வீட்டுக்காரர் இருக்கிறாங்க. அது ஒரே வழி எங்களுக்கு இருக்குது. இந்த ஏரியா மக்களுக்கு போயிட்டு வரக்கு ஒரே வழி தான், வேறு வழி இருந்தால் கூட எங்களுக்கு தெரியாது. அந்த ஒரு வழியில் போயிட்டு வரதுக்கு பக்கத்தில் இருக்கிற ஆக்கிரமிப்பு பண்ணிவிட்டு ஒரு 10 அடிக்கு ஆக்கிரமிப்பு பண்ணி உள்ளே வச்சுட்டு எங்களுக்கு 2 வண்டி போனாலே வருங்க. ஸ்கூல் குறைஞ்சு காலேஜ் பசங்களே குறைஞ்சது ஒரு 500 பேருக்கு மேலே இந்த வழியாக காலேஜ் பசங்க உள்ளே போயிட்டு வர்றாங்க. இது இந்துஸ்தான் காலேஜுக்கு பேக் சைடு போகிற ரோடுங்க. இந்த வழியாக தான் போயிட்டு வந்துருக்காங்க. காலையில் நேரம் பார்த்தா எங்கள் ஸ்கூல் வண்டியாக போகிறக்கே நம்ப இடைஞ்சலுங்க. நாங்கள் போயிட்டு வரக்கே நம்ப இடைஞ்சல். போன வாரம் இதே மாதிரி ஒரு சம்பவமே நடந்துருச்சுங்க. ஒரு அம்மா நடந்து வந்தாங்க, அவங்க மேலே பைக் விட்டுட்டாங்க. கேட்டால் விலகிறக்க இடம் இல்லை, ரோடு குறுகலாகுது, பைக்காரன் என்ன பண்ணுவாங்க, வண்டிக்காரரு. அந்த மாதிரி சுச்சுவேஷனில் நாங்கள் போயிட்டு வந்துட்டு இருக்கிறோம். ஆனால் இதில் 4 நகர் மக்களும் இந்த ரோட்டில் தான் போயாகணுங்க. ஒரு 13 அடி தான் இருக்குது அந்த கார்னரில். பாக்கி பூராமல் ஆக்கிரமிப்பு வச்சுக்கிறாங்க. நீர்நிலை ஓடைக்குது எல்லாம் கிட்டத்தட்ட 60 அடிக்கு பக்கம் பாருங்க. ஆனால் பூரா பென்சிங் போட்டு அவங்க பிடிச்சி வச்சுக்கிறாங்க. ஒரு 3 பேர்த்துக்கிட்ட எடுத்து கொடுத்தா கூட போது, இந்த ரோடு நீட்டாக போயிடு. ஆனால் அதை எடுத்து கொடுக்க மாட்டேங்கிறாங்க, போய் பேச மாட்டேங்கிறாங்க. நீர்நிலை ஓடையெல்லாம் எடுக்காமல் இருக்கிறனாலைங்க இங்கிருந்து ஒரு 300 ஏக்கரா தண்ணி போகுதுங்க. மழை பெஞ்சு போகிற போது அங்கங்கே நிற்கிது, பூரா மணல் அடிச்சுட்டு போகுது. அந்த ரோட்டோரத்துலேயே இருக்கிற பிடிச்சி வச்சுக்கிறாங்க. அந்த வண்டி பாதையில் மட்டும்தான் ஒரு 8 அடிக்கு ரோடு போட்டு வச்சுக்கிறாங்க. பாக்கி பூராமே இங்கே பென்சிங் போட்டு அடைச்சி வச்சுக்கிறாங்களா. அந்த தண்ணி கூட அதில் போகிற போது ரோட்டையும் மறிச்சிட்டு போகுது. தண்ணி எங்கே வலிக்கிறதுலாம் இப்போ வீட்டுக்களை கட்டிட்டு வீட்டுக்குள்ளே போக ஆரம்பிச்சிருது. இப்போ நீர்நிலை ஓடை எடுத்து கொடுத்தா தாங்க. அங்கே வாய்க்கால் ஒன்று இருக்குதுங்க, 49 காசாயில் ஒரு குட்டையும் ஒன்று இருக்குது. அந்த குட்டையும் காணா, வாய்க்காலையும் காணுங்க. அதையும் ஆக்கிரமிச்சு சைட் போட்டுக்கிறாங்க. சைட்டுக்கு இவங்க எல்லாருமே துணை வைக்கிறாங்க. நாங்கள் எத்தனையோ ட்ரிப் சொல்லியும் பார்த்தாச்சு, இதெல்லாம் எடுத்து கொடுங்க, ஏங்க இந்த மாதிரி பண்ணுறீங்க அப்படின்னா, அது என்னங்க பண்ணுறது, அவங்ககிட்ட ஆறுங்க போகிறது, என்னங்க பண்ணுறது, இதுவே தான் சொல்கிறாங்க. அது எப்போ பிடிச்சி நாங்கள் எடுத்து கொடுங்க, நீங்கள் அரசாங்கத்துள்ள இடம் தானே, புறம்போக்குள்ள இடம் தானே, எடுத்து கொடுங்க. கேட்டால் தாசில்தார் என்னங்கிறாரு, நான் ஈவோட பேசிக்கிறோம், பஞ்சாயத்துக்கு சொல்லிக்கிறோம் அப்படிங்கிறாங்க. தாசில்தார் மேல் பேச்சு பேசியே பண்ணிட்டு இருக்கிறாருங்க. தாசில்தார் இதுக்கு நடவடிக்கை எடுக்கிற மாதிரி இல்லைங்க. இது தக்க நடவடிக்கை தாசில்தார் எடுத்து எங்களுக்கு வழி எடுத்து கொடுக்க வேண்டும் தாழ்மையோட கேட்டுக்கொள்கிறேங்க. அடுத்து உண்ணாவிரதம் இருக்கிறதுக்காக நாங்கள் பெட்டிஷன் எழுதி வச்சுக்கிறோம். மக்கள் அப்படியே போய் உண்ணாவிரதம் இருக்கலாம், எல்லாம் கையெழுத்து போட்டு அப்படின்ட்டு எஸ்பி ஆஃபீஸுக்கு ஒரு பெட்டிஷன் கொடுத்து போட்டு நாங்கள் ரெடியாக இருக்கிறோமுங்க. இந்த பகுதியில் உள்ள மின் கம்பங்களில் தெருவிளக்கு எரிவதில்லை. அதனால் இரவு நேரங்களில் வீட்டை விட்டு வெளியே வர மக்கள் அச்சப்படுகிறார்கள். தினமும் தொடர் மின்வெட்டு ஏற்படுகிறது. இதனால் வீட்டில் உள்ள மின்சார உபயோக பொருட்களும் சேதமாகிறது. ஒரு நாளைக்கு 10 நடக்கட்ட கரண்ட் போகுதுங்க. நைட் நேரமே 10 நடக்கட்ட போகுது. மத்தியான நேரம் பார்த்தீங்கன்னா அவங்க ஒர்க் பண்ணுறவங்க ஹவுஸில் வீட்டில் இருந்து சிஸ்டத்தில் ஒர்க் பண்ண அவங்களுக்கு அதோட பிரச்சனை, வோல்டேஜ் ப்ராப்ளம் வருது. மக்கள் ரொம்ப அவதிப்பட்டு இருக்கிறாங்க. கரண்ட்லாம் அதுவும் சம்மர் சீசனாக இருக்குது. இந்த சீசன் கரண்ட்லாம் பெரிய மன உளைச்சலோட குழந்தைகளை வச்சுட்டு வயசான பாட்டியோ அப்புறம் வீசிங் ப்ராப்ளம் உள்ளவையோ அவங்க எல்லாருமே நம்ம கஷ்டத்தோடு இருக்கிறாங்க. நைட்டு பார்த்தீங்கன்னா நைட்டு ஒரு 10 மணிக்கு போனால் 12 மணிக்கு தான் வருது. ஒரு 12 மணிக்கு வந்துச்சுன்னா 2 மணிக்கு போனால் 4 மணிக்கு வருது. நைட்டும் பகலும் மக்களுக்கு ரொம்ப சிரமமாக இருக்குதுங்க. இங்கே கரண்ட் பகல்லையும் சரி நைட்லேயும் சரி அப்படி தான் ஆஃப் ஆகுது. வந்து போகிற தொட்டு டிவி எங்கள் வீட்டில் 2 தடவை டிவி ரிப்பேர் ஆகிடுச்சு, ஃப்ரிட்ஜு போயிடுது. இருட்டாக இருக்கிற தொட்டு என்ன நடக்குதுன்னே தெரிய மாட்டேங்குது. பசங்க வராங்களா இல்லை வேறு யாராவது வெளியே ஆளுங்க வராங்களான்றதும் தெரிய மாட்டேங்குது. பயமாக இருக்குது வெளியே வரதுக்கு. அந்த இருட்டு நேரத்தில் நாங்கள் வெளியே வரதுக்கு பயமாக இருக்குது. எத்தனையோ நட ஏ கிட்டையும் சொல்லியாச்சு, டி கிட்ட சொல்லியாச்சு, எஸ்சி வரைக்கும் நாங்கள் இதுக்கு தகவல் கொண்டு போயிட்டோங்க. ஆனால் இதுக்கு எந்த நடவடிக்கையுமே இல்லை. அது மட்டுமல்லாமல் விநாயகா கார்டன் பகுதியில் உள்ள சாலை மிகவும் மோசமாக உள்ளது. பள்ளி மற்றும் வேலைக்கு செல்வோர் சிரமப்படுகிறார்கள். மதுப்பிரியர்கள் இரவு நேரங்களில் இந்த பகுதியை பயன்படுத்துவதால் மக்கள் அச்சப்படுகிறார்கள்.
சாலை ஆக்கிரமிப்பை அகற்ற வேண்டும், எரியாத திருவிளக்கு, தொடர் மின்வெட்டு பிரச்சினைக்கு தீர்வு காண வேண்டும், ஸ்ரீ விநாயகா கார்டன் பகுதியில் உள்ள பழுதடைந்த சாலையை சரி செய்ய வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது.